குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஞானசூரியன் உதித்தால் அந்த பனிக்கட்டி உருகிவிடுகிறது. அப்போது இறைவன் உருவம் உடையவர் என்று உணர்வதில்லை. அவருடைய உருவக்காட்சி கிடைப்பதில்லை. அவர் யார் என்பதை வாயினால் சொல்ல முடியாது. யார் சொல்வது? யார் சொல்வானோ அவனே இல்லை. அவனது நான் உணர்வு தேடினாலும் கிடைப்பதில்லை. ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது நான், அது, இது எல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது. வெங்காயத்தின் சிவப்பான முதல் தோலை உரித்தால் வெள்ளை தோல் வருகிறது. இப்படி உரித்து கொண்டே போனால் உள்ளே ஒன்றையும் காண முடிவதில்லை. எங்கே தனது நான் என்பதையே தேடி பிடிக்க முடியாதோ அங்கே தேடுபவர்தான் யார்? பிரம்மத்தின் இயல்பை உணர்வில் உணர்வது என்றால் என்ன என்பதையெல்லாம் அங்கே யார் கூறுவது? ஓர் உப்பு பொம்மை கடலை அளக்க சென்றது. கடலில் இறங்கியதுமே அதில் கரைந்து விட்டது. பிறகு செய்தி சொல்வது யார்? பூரண ஞானத்தின் அடையாளம் என்ன? பூரண ஞானம் ஏற்படும்போது மனிதன் மௌனியாகிறான். அப்போது நான் என்ற உப்பு பொம்மை சச்சிதானந்தம் என்ற கடலில் கரைந்து ஒன்றாகிவிடுகிறது. அங்கே வேறுபாட்டு உணர்வு சிறிதும் இருப்பதில்லை. ஆராய்ச்சி முடியாத வரை மனிதர்கள் வெற்று வாதங்களில் ஈடுபடுகிறார்கள். அது முடிவுற்ற அளவில் மௌனமாகி விடுகிறார்கள். குடம் நிறைந்துவிட்டால் குடத்து தண்ணீரும் குளத்து தண்ணீரும் ஒன்றாகிவிட்டால் சத்தம் எழுவதில்லை. குடம் நிரம்பாதது வரை சத்தம் வந்து கொண்டேதான் இருக்கும். கடலில் கருப்பு தண்ணீர் பகுதியை கப்பல் அடைந்தால் அது திரும்பி வராது என்று பழங்கால மக்கள் கூறுவார்கள். நான் ஒளிந்தால் எல்லா தொல்லைகளும் ஒளிந்து போகும். 1000 ஆராய்ச்சி செய்யுங்கள், நான் மட்டும் போவதே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நான் பக்தன் என்ற எண்ணம் நல்லது. பக்தனுக்கு பிடித்தது சகுண பிரம்மம், அதாவது இறைவன் குணங்களோடு கூடியவர் என்ற கருத்து. அவர் ஒரு மனிதராக உருவம் தாங்கி வந்து காட்சி தருகிறார். பிரார்த்தனைகளை கேட்கிறார். உங்கள் பிரார்த்தனைகள் அவரை நோக்கியே செய்யப்படுகின்றன. நீங்கள் வேதாந்திகளோ ஞானிகளோ அல்ல, நீங்கள் பக்தர்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதை ஏற்பதாலோ ஏற்காததாலோ எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. இறைவன் ஒரு தனி நபர். அவர் நம் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கிறார். இந்த பிரபஞ்சத்தை படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அவரே. அவர் அளவற்ற ஆற்றல்களை பெற்றவர். இந்த உணர்வு இருந்தாலே போதும். பக்தி நெறியின் மூலம் அவரை அடைவது எளிது.